Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction. Example 4.70 இந்த வீடியோல solve பண்ணலாம். Using the mathematical induction, show that for any natural number n with the assumption I square is equal to minus 1. So sum solve பண்ணும்போது இது நம்ம apply பண்ணுவோம். I square is equal to minus 1. R into cos theta plus I sin theta whole power n is equal to R power n into cos n theta plus I sin n theta. So இதை நம்ம solve பண்ணணும். இதை தான் நம்ம இப்போ solve பண்ண போகிறோம். கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, பட் ரொம்ப ஈஸி தான், சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் லெட் P of n is equal to கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதிடுங்க. R into cos theta plus I sin theta whole power n is equal to R power n into cos n theta plus I sin n theta. கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? Step 1. Substitute n is equal to 1 in P of n. So P of 1 is equal to R cos theta plus I sin theta whole power n. So இந்த n இருக்க இடத்துல நான் இப்போ 1 substitute பண்ணும். பவர்ல வந்து 1, that is equal to R power 1 into cos 1 into theta இல்லையா, plus I sin 1 into theta. இப்போ next line எப்படி இருக்கும்? R cos theta plus I sin theta is equal to same R cos theta plus I sin theta ன்னு கிடைக்குமா? ரெண்டுமே equal values தானே. Therefore P of 1 is true அப்படின்னு எழுதிடலாமா? இப்போ P of 1 true ஆயிடுச்சுன்னா அடுத்தது step 2 நம்ம எழுதிடுவோம். Step 2 என்னது? Let us assume P of k is true. P of k is true அப்படின்னா நான் எப்படி எழுதியிருக்கணும்? Substitute n is equal to k. அப்போ P of k is equal to R into cos theta plus I sin theta பவரில் n வரும், n வர இடத்துல k, that is equal to அங்கே இடம் பத்தல R power k into cos k theta plus I sin k theta இல்லையா? இதுதானே நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ P of k is true அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம்? டு ப்ரூவ் P of k plus 1 is true. இதை ப்ரூஃப் பண்ணும். Substitute n is equal to k plus 1. Therefore P of k plus 1 value எப்படி இருக்கும்னா R into cos theta plus I sin theta whole power k plus 1 is equal to R power k plus 1 into cos k plus 1 theta plus I sin k plus 1 theta. கிளியரா? இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணும். சரியா? இந்த டேர்ம் வந்து நம்ம ப்ரூஃப் கொண்டு வரணும். இது LHS தான் நான் சால்வ் பண்ண போகிறேன் எப்பவும் போல். ஸோ LHS பார்ட் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாமா? LHS is equal to R into cos theta plus I sin theta பவரில் k plus 1. இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். R பவர்லேயும் k plus 1 வரும், cos theta plus I sin theta பவர்லேயும் k plus 1 வரும். R பவர் k plus 1 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ப்ரூஃப் வந்துருச்சு இல்லையா? இது மட்டும் தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். cos theta plus I sin theta பவரில் k into cos theta plus I sin theta. இது 1 இருக்கிறனால அந்த ப்ளஸ் 1க்கு பதிலாக இன்டூ சேம் வேல்யூ எழுதணும். பவர் k வந்து ஆல்ரெடி எழுதுவோம். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். a பவர் k plus 1னா a பவர் k இன்டூ ஏன்னு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதை பிரித்து எழுதுறேன். இப்போ பவரில் இருக்கிறது நம்ம தீட்டா முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ R பவர் k plus 1 இன்டூ cos k theta plus I sin k theta into cos theta plus
I sin theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் r power k plus 1 அப்படியே இருக்கட்டும். இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ cos k theta into cos theta plus cos k theta into I multiply. ஸோ ப்ராக்கெட் எழுதலாமா? I sin theta plus I sin k theta into இப்போ I sin k thetaலன்னு இந்த ரெண்டு டேர்மையும் cos theta plus I sin k theta into I sin theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். r power k plus 1 into cos k theta cos theta. இதில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்தது I இல்லாத டேர்ம் எடுக்கணும். பட் I எல்லா டேர்ம்லேயும் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் I into I. அப்போ I ஸ்கொயர்னு ஆகிடுமா? I ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க? -1 இல்லையா? அப்போ இந்த I into I நான் ஒரு வாட்டி எழுதிட்டு கூட எழுதுறேன். I ஸ்கொயர் ஆகிடும் sin k theta sin theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை -1ன்னு மாற்றிடும். சரியா? ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு I sin k theta cos theta எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. I cos k theta sin theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் I ஸ்கொயர் -1ன்னு மாறிடும். அண்ட் இந்த ரெண்டு ஐயும் நான் காமனாக வெளியே எடுத்துடுவேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் மாற்றி எழுதிட்டேன். r power k plus 1 அப்படியே இருக்குது. cos k theta cos theta I ஸ்கொயர்னு வரும். அதை மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் sin k theta sin theta ப்ளஸ் I காமனாக எடுத்துடுங்க. பேலன்ஸ் இருக்க ரெண்டு டேர்ம் அப்படியே எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா cos a cos b minus sin a sin b. இது எதோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? r k plus 1 into இது எப்படி எழுதலாம்? cos k plus இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 k plus 1 தீட்டான்னு எழுதலாமா? cos a plus b ஓட ஃபார்முலா தான் இது. அதே மாதிரி ப்ளஸ் sin a cos b plus cos a sin b. இது வந்து I முன்னாடி இருக்கு. I sin a plus b இங்கே b ஓட வேல்யூ 1 a plus b into theta. இதுதானே நம்மளோட ப்ரூஃப். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதுதான் நம்மளோட RHS. therefore p of k plus 1 is true அப்படின்னு எழுதிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா? அதை எழுதிக்கலாமா? சொல்யூஷன் எழுதியிருக்கேன். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n r cos theta plus I sin theta whole power n is equal to r power n cos n theta plus I sin theta. சம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஸோ ஃபஸ்ட்டு p of n is equal to ஃபஸ்ட்டு n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n இருக்க இடத்துலனா 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து ஸ்டெப் 2ல் p of k is true. ஸோ n இருக்கிற இடத்துலலாம் k எழுதிட்டு ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது தான் நமக்கு ப்ரூஃப் p of k plus 1. ஸோ p of k plus 1 ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். p of k plus 1 வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ n வர இடத்துலலாம் k plus 1 k plus 1 k plus 1 k plus 1. இதுதான் RHS. இதுதான் சால்வ் பண்ணுவோம் LHS வச்சு. LHS பார்ட் எழுதிக்கோங்க. k plus 1 ஆருக்கும் வரும், cos theta plus I sin thetaக்கு வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த k plus 1 ஃபேக்டரை எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னேன். a power k into a. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ பவர் k into cos theta plus I sin theta. இப்போது அடுத்த டேர்ம் என்ன பண்ணுவோன்னா பவரில் இருக்கிற வேல்யூவை தீட்டா முன்னாடி கொண்டு வரலாம் இல்லையா? cos k theta plus I sin k theta is equal to cos theta plus I sin theta. நெக்ஸ்ட் இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம். cos k theta into cos theta, cos k theta into I sin theta. அதே மாதிரி I sin k theta into cos theta, I sin k theta into I sin theta. இப்போ இந்த டேர்ம் மட்டும் நான் ஃப்ரண்ட் எடுத்து எழுதிப்பேன். ஏன்னா I ஸ்கொயர்ன்றது -1 ஆகிடும். அண்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஐயை காமனாக வெளியே எடுப்போம் இல்லையா? I ஸ்கொயருக்கு பதில் -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா? அண்ட் I காமனாக வெளியே எடுத்துடுவோம். இது எப்படி இருக்குது? cos a cos b sin a sin b. ஸோ cos a plus b. இது k theta plus theta எழுதிட்டு theta அப்புறமா காமனாக வெளியே எடுத்துடலாம். பட் அது ரெண்டு லைன் ஆகும். டேரெக்டாகவே எழுதிடலாம். அதே மாதிரி sin a cos b cos a sin b ஓட ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளோட ப்ரூஃப். ஸோ ஈக்குவல் டு RHS எழுதிட்டு p of k plus 1 is true அப்படின்னு எழுதிட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சிடும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாம் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.